ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்குமே உண்டான சுக்கிர பெயர்ச்சி பலன் தான். அது வருகின்ற 26/7/2025 ஆகஸ்ட் மாதம் 20/8/2025 வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருப்பார். இந்த தடவை ஒரு 25 நாள் இருக்கார். இது வரைக்கும் ரிஷபராசியில் இருந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக சுக்கிரன் தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்கக்கூடியவர். சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சுக்கிரன் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியில் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து அவரும் சந்தோஷமாக இருந்து மக்களுக்கும் சந்தோஷமான வரத்தையும் அருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது சுக்கிரன் அடுத்த ராசியாகிய மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசிக்குரியவர் புதன். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ஒற்றுமை ஓரளவுக்கு தான் உண்டு. பெருசாக சொல்ல முடியாது, அவர் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா புதன் விஷ்ணுடைய அம்சம், சுக்கிரன் லக்ஷ்மியோட அம்சம். அதனாலும் இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னா, அந்த மிதுன ராசியிலே குரு பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த தேவகுருவான குரு பகவானுடன் அசுர குருவான இந்த சுக்கிரன் போய் சேருகிறார். நல்லா கேட்டுங்க, குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது, பார்வையும் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் குரு கொடுப்பதை சுக்கிரன் தடுப்பார், சுக்கிரன் கொடுப்பதை குரு தடுப்பார். இது வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடத்தில் மிகப்பெரியமான விதியாக சொல்லப்பட்டது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2 கட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஒன்று வரும், ஒன்று மூடும். ஒன்று கதவு திறக்கும், ஒரு கதவு மூடும். இப்படி தான் நடக்கும். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர்களுடைய பார்வை பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சும் நல்லா நடக்கக்கூடிய விஷயம். அதனால் 12 ராசிக்கு இப்போ நான் பலன் சொல்ல போகிறேன். பொதுவான பலன் பார்க்கும்பொழுது, இப்போது உள்ள நேரங்காலம் பார்க்கும்போது பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவோடைய பிடியில் மாட்டின்று. பக்கம் பெற்ற சனி ராகுவோடைய அமர்ந்திருக்கார், கும்பராசியில் அமர்ந்துட்டார். செவ்வாயோட கேது அமர்ந்துட்டார். இது நடுவில் தான் எல்லா கிரகமும் இருக்குது. எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாதோ அந்தந்த கிரகங்கள் தான் சேர்ந்துருக்கு. ராகுவும் சனியும் சேரக்கூடாது, செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடாது, குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வரப்போகுது. இருந்தாலும் எல்லாருக்குமே பரிகாரம் உண்டு, இறை வழிபாடு உண்டு, தான தர்மங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ இதனால் என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல சுக்கிரன் குருவோடு சேரும்போது என்ன நடக்கும்னா, குருவால் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே மட்டுப்படும், தட்டுப்படும், கிடைக்காமல் போகும், தாமதமாகும். ஒரு படிப்பு படிக்கணும்னா தாமதமாகும். ஒரு கல்வி நிலையத்தில் சேரணும்னா சீட்டு கிடைக்காமல் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க கொடுக்காம. ஃபைனான்ஸில் கேட்டால் கிடைக்காது, கடன் கேட்டால் கிடைக்காது. இதுதான் மாதிரி நடக்கும். அதே மாதிரி வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, தள்ளி தள்ளி போயினே இருக்கும். பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் அதெல்லாம் வாங்க பார்ப்பீங்க, துணிமணிகள் வாங்க பார்ப்பீங்க, அதெல்லாமே தள்ளி போகும். சுகபோகமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வாங்கணும்னு நினைப்போம், ஆனால் தள்ளி தள்ளி போயிடும். ஏனென்றால் இந்த சுக்கிரனுக்கு அம்சத்துக்குரியதும் குரு அம்சத்துக்குரியதும் மாறி மாறி இருவரில் ஒருவர் தடுத்து விடுவார். இது நடக்கும். அடுத்ததாக ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கப்படியால் ஒரு கத்திரிக்கோள் என்ன செய்யுமோ அதை செய்யும், கட் பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்கோள்ன்றது கட் பண்ணுறதுன்னு. அப்போது வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கும். அதை தவிர்த்து கட் பண்ணி விட்டுடும், காணாமல் போயிட வச்சிடும். ஒரு சுபகாரியம் நடக்கும்னு நினைப்போம், அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உதவி கேட்டிருப்போம், அது தரேன்னு சொல்லுவாங்க, பண்ணுறேன்னு வாங்க, அப்புறம் தள்ளி போயிடும். இப்படி தான் இந்த ராகு சனியால் செய்யப்படுது. செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கும் போது என்ன தெரியுமா, மிக மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பதிவில். காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துன்னே இருக்குது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செவ்வாய் கிரகம் என்றது என்ன, காவல்துறைக்கும் இராணுவத்துறைக்கும் உரிய கிரகம் செவ்வாய் கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கேதுவோடு சேர்ந்தால் கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரம். அப்போ கேது, அந்த கெடுக்கக்கூடிய கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கு இல்லையா, அதுவும் சிம்மத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா, சூரியன் வீட்டில். அப்போது கண்டிப்பாக
இதில் அரசாங்கத்திற்காருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். காவல்துறை செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய நிலை வரும். இப்போ அப்படி தானே ஏற்பட்டிருக்கு. அது உண்மைதான். அது இந்த ஜாதகப்படி கிரகப்படி தான் நடந்திருக்கு. அப்போது மோசமான பின்விளைவுகள் ஏற்படும். அப்போ தவறான உறவுகள், காவல்துறைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுமாற்றத்தோடையும் தடையாகவும் பின்விளைவுகளோடையும் பிரச்சனையாகவுமே தான் இருக்க போகுது. அதனால் இது பொது பலன் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் உஷாராக கேட்டு நடக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அங்கேருந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதுக்குண்டான பலன் தான் இப்போ சொல்ல போகிறோம். பொதுவாக சுக்கிரன் எந்த கிரகம் வந்தாலும் 5ஆம் இடத்துக்கு போகும்போது திரிகோணஸ்தானம் சொல்லுவாங்க. 5ஆம் இடம் 1, 5, 9 அதில் 5ஆம் இடம் திரிகோணஸ்தானம். அந்த வகையில் பார்க்கும்போது நல்லதான் செய்யணும். ஆனால் அந்த சுக்கிரன் குருவோடு போய் சேர்றார். அப்போ குருவோடு சேரும்போது அந்த சேர்க்கை சரியில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு வர முன்னாடியிருந்து. அப்போ அதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் கொஞ்சம் தள்ளி போகும். ஒரு பிளான் நினச்சிருப்பீங்க, ஒரு உதவி கிடச்சிருப்பீங்க, முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த சுக்கிர பயிற்சி ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் தள்ளி போகும். அப்புறம் சரியாயிடும். அது கூட காலகட்டம் வரும்போது கண்டிப்பாக நடக்கும். புத்திர வகையிலையும் கொஞ்சம் நல்ல விஷயம் நடக்கிறது, தாமதங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கும் தாமதம் ஏற்படும், தள்ளி போகும். சொல்லியிருப்பாங்களே டாக்டர், இந்த டைம் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, இந்த டேட்டில் குழந்தை பிறந்துடுவாங்க. சில பேருக்கு அந்த டேட்டுக்கு முன்னாடியே டெலிவரி ஆகிடும். ஆனால் சில பேருக்கு டாக்டர் கொடுத்த டேட்டை தள்ளி 1 வாரம் 10 நாளுக்கு அப்புறம் தான் பிரசவம் ஆகும். அப்படிப்பட்ட நேரங்காலம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கனால கொஞ்சம் தள்ளி போகும். புத்திர பாக்கியம் தள்ளி போகும், புத்திரங்களுடைய விஷயமும் தள்ளி போகும். அவங்களுடைய நன்மை எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உங்களுடைய முன்னோர்களை இங்கே இந்த காலகட்டத்தில் நினச்சிக்கணும், வணங்கிட்டு வரணும். அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அவங்க போட்டோ இருந்தால் அவங்க போட்டோவுக்கு பூ போட்டு ஊதுவத்தி குவித்து வச்சு விழுந்து வணங்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அவங்க உணவு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை வச்சு விநியோகம் பண்ணலாம், நீங்களும் சாப்பிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அது இந்த காலத்தில் கொண்டு வரது ரொம்ப விசேஷம். ஒரு வழியெலாம் ஒரு வழி திறக்கும் இல்லையா, அது மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு பயணங்கள் மூலிமா சில பிரச்சனைகள் போயிடும். பர்மனெண்ட்டாக இருக்காது, ஒரு டெம்பரவரியாக தான் இருக்கும், தற்காலிகமானதாக. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பிரயாணம் போவீங்க, ஒரு பொருள் தொலைஞ்சிரும், கொஞ்ச நாள் கழிச்சு கிடச்சிரும். யாராவது எடுத்து வச்சுருப்பாங்க, திடீர்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உங்கள் ஃபோன் நம்பர் அதில் இருந்திருக்கும், உங்கள் அட்ரஸ் இருந்திருக்கும், அந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு கொரியரில் அனுப்புவாங்க. இது மாதிரிலாம் நடந்திருக்கு. உண்மையில் அவங்க எடுத்தவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. இப்படி தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் போகும். நீங்கள் போயிருப்பீங்க, ரொம்ப தூரம் போயிருப்பீங்க, ஒருத்தரை பார்க்க போயிருப்பீங்க. நீங்கள் போன நேரம் பார்த்தா அவர் வீட்டில் இருக்க மாட்டார். என்னடான்னு பார்ப்பீங்க. இப்போ திரும்பி நம்ம எப்படி அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணுவீங்க. அப்போது திருப்பி ஃபோன் வரும் அவர்கிட்டருந்து, நான் வந்துடுவேன், கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் வேறு எங்கேயாவது தங்குறதா தங்கிக்கங்க அப்படின்னு. ஒரு நாள் தங்கினால் தப்பு கிடையாது. ஒரு நாள் ஒரு லாட்ஜ் எடுத்து ரூம் எடுத்து தங்கிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் போகும். அடுத்த நாள் அவர் வந்துடுவார், உடனே நீங்கள் பார்த்துட்டு வந்துடுவீங்க. இது மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது வாழ்க்கையில். கும்பராசிக்காரர் நினச்சது கொஞ்சம் தள்ளி போகும், உடனே நடக்காது. அதுதான் விஷயம். சுக்கிரனுடைய பார்வை பலன் பார்க்கும்போது 11ஆம் இடத்துல விழுது. 11ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலுமே நல்ல விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 11ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு வயதில் மூத்த பெரியவர்கள், மூத்த சகோதரமாக உள்ளவங்க, அவங்களுமே நன்மை நடக்கும். பொதுவாக பெரியவங்க உங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க, வெல்விஷராக இருப்பாங்க, உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க, அவங்க மூலமே நல்லது நடக்கும். அவங்களோட உதவிகள் கிடைக்கும். லாபங்கள் ஓரளவுக்கு கிடைச்சிரும். நான் சொன்ன மாதிரி லேட்டாக கிடச்சிரும், தாமதமான கூட கிடச்சிரும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் ஒரு செயல் செஞ்சு முடிப்பீங்க, அதுக்குண்டான லாபம் கொஞ்சம் தள்ளி போய் கிடைக்கும். இப்போது இன்றைக்கி முடிச்சிருவீங்க, இன்றைக்கே வரும்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் கிடைக்காது, அடுத்த நாள் அது கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் தான் இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு நிகழப்போகுது.
அப்போ நீங்கள் எதையும் எதற்கு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு திறமைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டு தான் அவங்களோட வாழ்க்கை அமைஞ்சுன்னு இருக்கும். இப்போ இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு நன்மை நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். திடீர்னு உங்கள் திறமையை கண்டுபிடிச்சி ஒருத்தவங்க உதவி பண்ணுவாங்க. உங்கள் பேர் ஃபேமஸ் ஆகிடும், ப்ராப்ளம் ஆகிடுவீங்க. அது மூலிமா முன்னுக்கு வந்துடுவீங்க. அதெல்லாமே இந்த சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று போனால் ஒன்று வரும், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும்போது உங்கள் கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் அவருக்கு பிரீத்தின்ற போது ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவன் வழிபாடு உகந்தது. இது சுக்கிர பயிற்சியாக இருக்கிறனால சுக்கிரன் அம்சம் கொண்ட அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த அம்மன் வழிபட்டு வரலாம். அம்மனுக்கு இளநீர் அபிஷேகம், கும்பம் வைத்து கலசம் வச்சு வழிபடலாம். பெரும்பாலும் திரவ, அதாவது நீர் அபிஷேகம் மாதிரி, இளநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இது மாதிரிலாம் பண்ணலாம். மஞ்சள் நீரில் மஞ்சள் கரைச்ச அபிஷேகம், இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணாலே ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிறைய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அம்மன் கோயிலில் நடக்கிற விசேஷங்களை கலந்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தனாலே உங்களுக்கு சுக்கிர பயிற்சியில் கெடுபலன் விலகி நட்பலன் தான் ஏற்படும். எப்போதுமே தொடர் இறை வழிபாடும் தொடர் தான தர்மங்களும் செய்து வந்தாலே எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் சமாளித்து வந்துடலாம். இந்த வாழ்க்கையில் எல்லாருமே கண்டு கொண்ட ஒன்று. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது உடல் உழைப்பால் கஷ்டப்படுறவங்க, சுமை தூக்குறவங்க, துப்புரவு தொழிலாளி, சுத்தம் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சொற்பமான வருமானம் தான். அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம். அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கலாம், உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். கூட்டாக செய்யலாம். நீங்கள் உங்களால் செய்ய முடியல கூட ஒரு குரூப்பாக இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அதில் நீங்கள் முழு மூச்சாக இருந்து பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். அந்த உதவி அவங்களுக்கு போய் சேருதான்னு பார்க்கணும், கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக அவங்க நல்லா நடக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அவங்களுக்கு நம்ம விரும்பி செஞ்சோம்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷப்படும். அவங்க மனது சந்தோஷப்பட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க கும்பம் ரசம், கும்பத்தை வச்சு தான் நம்ம முன்னுரிமாக எல்லாமே பண்ணுறோம், முன்னிலை வகிக்கிறோம். அப்போ அந்த கும்பராசி பிறந்தவங்களையும் முன்னிலை வகிக்க வச்சு பண்ணோம்னாலே, அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தாலே கண்டிப்பாக நம்மளுடைய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உதவி பண்ணும்போது எல்லாமே நல்லது நடக்கும். இந்த சுக்கிர பயிற்சியால் நல்ல விஷயம் தான் நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்து பார்வை விழறதுனால கண்டிப்பாக நல்லா நடக்கும். ஏன்னா ஏற்கனவே அவங்க நிறைய கஷ்டப்பட்டவங்க, அனுபவப்பட்டவங்க தான். அதனால் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். அதனால் அவங்க மீண்டும் எழுந்து வந்துடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தனாலே இந்த சுக்கிர பயிற்சியை கடந்து வந்துடலாம். இது இல்லாமல் நீங்கள் ஆலயம் செல்லும் பொழுது பழமையான ஆலயங்களாக இருந்தால் அங்கே விளக்கேற்றின வழிபட்டால் ரொம்ப விசேஷம். பழமையான கோயில்களுக்கு தீபம் போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். ஒரு மக்கள் போயிட்டு வர முடியல, அங்கே லைட் இல்லை, தீபம் போடணும்னு இல்லை, ஒரு கோயிலில் லைட் இல்லை, அப்போ லைட்டு வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு மின்சாரம் கண்டிப்பாக இருக்கும், லைட்டு வாங்கி கொடுக்கலாம், லைட் போடுவாங்க. வெளிச்சத்தை கொடுக்கலாம், அங்கே போக்குவரத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். உழவார பணியில் கலந்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். கும்பராசிக்காரர்கள் உழவார பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு உடனே கர்மா விலகி நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் ரொம்ப விசேஷமாக பலன் உங்களுக்கு பெற்றுடுவீங்கன்னு சொல்லி, இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நன்மை தீம் கலந்து தான் இருக்க போகுதுன்னு சொல்லி
இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு பெண்கள் தான் பெரும்பாலும் கும்பராசி பெண்களுக்கு தான் நல்ல கை ஓங்கியிருக்கும். அவங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அவங்க மூலிமா ஆண்களுக்கு அது போய் சேரும். அதனால் எப்பயுமே எல்லா ஆண்களுக்கும் பின்னாலுமே இந்த கும்பராசி பெண்கள் நின்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்பேற்பட்டவர்கள் தான் அவங்ககிட்ட நம்ம அட்வைஸ் வாங்கிக்கலாம், அவங்களுடைய திறமையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுடைய உதவிகள் நம்ம வாங்கிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். கடைசியாக இந்த சுக்கிர பயிற்சி பெரும்பாலும் கும்பராசிக்கு வந்து ராசி அதிபதி சனி பகவான் தான். சனிக்கும் சுக்கிரனுக்கும் நட்பு தான், பகை ஒன்றும் கிடையாது. அதனால் சுக்கிரன் தன்னுடைய அருளை கொடுப்பார். அதேமாதிரி குருவும் கொடுத்துருவார். என்ன தான் அவங்க 2 பேர் சேர்ந்திருந்தாலுமே அந்த வரக்கூடிய பலன்கள் நல்லா தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் பயப்பட வேணான்னு சொல்லி இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அனைத்து வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்கும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.